என்னாச்சுமா? அம்மா என்னமாச்சு? என்ன பண்ணுதுமா? லட்சு வெளிய ஒரு காரை பார்த்தோம்ல, அந்த காரை தான் சொல்றாங்க. ஐயோ அம்மா, பேக் மருந்து பேக்கா? கார்ல மருந்து பேக் இருக்கா? கொண்டு வா. சரி சரி ஓகே, நீ பாத்து கூட, நான் போய் வந்துடுறேன். இவ்ளோ சொல்லிட்டேன். அது யாருன்னு தெரியுமா? அதே இப்போ என்னால சொல்ல முடியாது அத்தை. டைம் வரும்போது சொல்றேன். அத்தை எதுக்கும் நீங்களும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. ஓகே திரு. சரி அத்தை, நான் வீட்டுக்கு வந்துட்டு பேசுறேன். பாய். இப்ப எப்படி இருக்குமா? சாமி மாதிரி வந்து என்னை காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றி. எனக்கு எதுக்குமா நன்றி எல்லாம் சொல்றீங்க? நான் உங்களை சரியான நேரத்துல பார்த்ததுக்கு அந்த அம்மனுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணுமா? திரு, தாத்தா உன்னை கூப்பிடுறாரு, என்னன்னு போய் கேட்டுட்டு வா. அம்மா நீங்க உள்ள வாங்கம்மா. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ என்னன்னு போய் கேளு போ. தாத்தா பரிகார பூஜை எல்லாம் பண்ணியாச்சாப்பா? அம்மா கோயில பண்ணிட்டாங்க தாத்தா. நீ ரொம்ப டயர்டா இருப்ப, உள்ள போ. சரி தாத்தா. திரு வந்துட்டியா? அத்தை தலைவலி எப்படி இருக்கு? பரவாயில்ல திரு, இந்தா இதுல சைன் பண்ணி கொடு. அத்தை அர்ஜென்ட்னா நீங்களே பண்ணிருக்கலாமே. அது எப்படி திரு? சைனிங் அத்தாரிட்டி ஃபுல்லா உனக்கு தான் இருக்கு. கம்பெனில இருந்து வீடு வரைக்கும் மொத்த சொத்தும் உன் பேர்ல தானே இருக்கு. என்ன அவங்க அப்பா சம்பாரிச்ச சொத்து அவன் பேர்ல தானே இருக்கும். அவனுக்கு தானே கடைசியா போய் சேரும். தாத்தா சொத்து என் பேர்ல இருந்தாலும் மொத்தத்தையும் அத்தை தான் பாத்துக்கிறாங்க. இவங்க இல்லைன்னா எந்த வேலையும் சரியா நடக்காது. அத்தை நீங்க கொடுங்க அத்தை. ஹாய் திவ்யா. ஹலோ திரு, அம்மா கூப்பிடுறாங்கன்னு அவசரமா கிளம்பி போனேன். என்னாச்சு?
இப்ப அம்மா ஓகேவா? ஆ ஓகே. ஆனா எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காகவே அந்த பொண்ணு கோயிலுக்கு வந்த மாதிரி இருந்தது. இங்க ஒரு பொண்ணோட சின்ன மூமெண்ட்டுக்கு பின்னாடி கூட இந்த பிரபஞ்சம் பெரிய விஷயத்தை மறைச்சு வச்சிருக்கும் போல. யாருக்கு தெரியும்? சரி திரு, அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. சரி திவ்யா, தேங்க்ஸ். பாய். எங்க அம்மாவை தேவதை மாதிரி வந்து காப்பாத்திருக்க. நீ எங்க இருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சு இந்த செயினை கொடுத்து உங்ககிட்ட தேங்க்ஸும் சொல்லணும். என்ன சார், எவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஆபீஸ்ல? இத பாருங்க, உடனே அந்த அக்கௌண்டன்ட் கிட்ட பேசி முதல்ல அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ண சொல்லணும். சார், அந்த பொண்ணு இன்னைக்கு லீவு, மொபைல் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நீங்க என்ன ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க கிட்ட உடனே பேசி ஆகணும். லேண்ட்லைன் ஏதாவது கிடைச்சா ட்ரை பண்ணுங்க. ஓகே சார், விசாரிக்கிறேன் சார். ஹலோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ படிச்சவ தானே? அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொறுப்புல விட்டதுக்கு இனி கோடி கோடியா கம்பெனியை ஃபைன் கட்ட வச்சிருக்க. பொய்யா ஒரு கணக்கை எழுதி நிறைய பணம் கையாடல் பண்ண விஷயம் ஆடிட்டிங்ல தெரிஞ்சு போச்சுன்னதும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா நான் விட்டுருவேன் நினைச்சியா? ஹலோ, நீங்க நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நாளை காலையில நீ ஆபீஸ்ல இருந்தாகணும். இல்ல